இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதி மார்க் நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 24 27 முடிய. மானிட மகன் வருகையை பற்றி, இரண்டாவது வருகையை பற்றி இந்த பகுதி மிக கடுமையாக நமக்கு எச்சரிப்புடன் எடுத்து சொல்லுகிற ஒரு அற்புதமான பகுதி. அந்நாள்களில் அவ்வேதனைகளுக்கு பிறகு கதிரவன் இருண்டுவிடும், நிலா ஒளி கொடாது, விண்மீன்கள் வானத்திலிருந்து விழுந்த வண்ணம் இருக்கும், வான்வெளி கோள்கள் அதிரும். அப்போது மிகுந்த வல்லமையோடும் ஆட்சியோடும் மானிட மகன் மேகங்கள் மீது வருவதை காண்பார்கள். அன்பானவர்களே, உலகெங்கும் இருந்து 1 கோடியிலிருந்து மறுகோடி வரை 4 திசைகளிலிருந்தும் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களை கூட்டி சேர்ப்பார். உலக முடிவு எவ்வளவு கடுமையாக இருக்கும், அந்த பகுதியை தான் நாம் வாசித்தோம். எரேமியா புத்தகத்திலே 30வது அதிகாரம் அதில் 7 நாம் வாசிக்கிறோம். அந்த நாள் பெரிய நாள், மற்ற எந்த நாளும் அதை போன்றில்லை. யாக்கோபுக்கு அது வேதனையின் காலம். அன்பானவர்களே, திருவழிபாட்டிலே மிக மிக சிறப்பாக அதை நாம் காணுகிறோம். திருவழிபாடு 20வது அதிகாரம் அதிலே 12 15 முடிய உள்ளது. அன்பிற்குரியவர்களே, இறந்தோருள் சிறியோர் பெரியோர் ஆகிய அனைவரும் அந்த அரியணையின் முன் நிற்க கண்டேன். நூல்கள் திறந்து வைக்கப்பட்டன, வேறொரு நூலும் திறந்து வைக்கப்பட்டது. அது வாழ்வின் நூல். இறந்தோரின் செயல்கள் அந்த நூலில் எழுதப்பட்டிருந்தன. அவைகளுக்கு ஏற்ப தீர்ப்பு வழங்கப்பட்டது. இந்த பகுதியை நான் வாசிக்கின்ற பொழுது என்னுடைய வாழ்வின் முடிவு, உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்வின் முடிவு எப்படி இருக்கும் என்று நாம் யோசனையில் வைக்க வேண்டும். நாம் எவ்வளவு எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளுகிறோம். உலக இன்பங்கள், உலக மாயைகள், உலக கவலைகள், இவைகளில் நாம் மந்த புத்தி உள்ளவர்களாக மங்கி போய் கிடக்கிறோம். நம்மில் பெரும்பாலோர் 20:15 வாசிப்பது என்ன? ஆண்டவர் சொல்லுகிறார், அவரவர் செயல்களுக்கு ஏற்ப, அந்த வாழ்வின் நூல்களில் எழுதப்பட்டுள்ளதற்கு ஏற்ப நமக்கு தீர்ப்பு வழங்கப்படும். அன்பானவர்களே, அந்த தீர்ப்பை எதிர்பார்த்து இப்பொழுது வழக்கு மன்றத்திலே நமக்கு எதிராக ஒரு வழக்கு இருக்கிறது என்றால், இன்றைக்கு ஜட்ஜ்மெண்ட் வருகிறது என்றால், நம்முடைய இதயம் ஆடிக்கொண்டிருக்கும், நடுங்கிக் கொண்டிருப்போம். என்ன தீர்ப்பு வரப்போகிறதோ அந்த கவனம், அந்த நடுக்கம் இப்பொழுது இருக்க வேண்டும். 2:12 பிலிப்பியர்ல வாசிக்கிறோம், அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் நம்முடைய மீட்பை நாம் தயாரிக்க வேண்டும் என்று பவுலடியார் சொல்லுவதை போல, அந்த நடுக்கத்தோடு, அந்த அச்சத்தோடு அல்லது அந்த எச்சரிக்கையோடு நம்முடைய வாழ்க்கை நடத்தி சென்றால், வாழ்வின் நூலில் நம்முடைய நற்செயல்கள், இரக்க செயல்கள், பரிவு நிறைந்த செயல்கள், அன்பு செயல்கள், நீதி நெறியில் இருக்கிற செயல்கள் எழுதப்பட்டிருக்கும். அதற்கேற்ப வாருங்கள் என் தந்தையின் ஆசி பெற்ற மக்களே என்று ஆண்டவர் நம்மை வலப்பக்கம் அழைப்பாரா? நம்மை அழைப்பாரா? அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, உலக முடிவை குறித்து இன்றைக்கு நாங்கள் வாசித்த பகுதி எங்களில் உம்முடைய வார்த்தைகளின்படியே நாங்கள் கவனமாய் நடக்க வேண்டும் என்ற ஒரு பயத்தை உருவாக்க வேண்டும் என்று உம்மிடம் கெஞ்சி மன்றாடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.